السلام عليكم ورحمة الله وبركاته نحمده ونصلي على رسوله الكريم أما بعد பொருந்திய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுவினுடைய மாபெரும் கிருபையால் ரமலானுடைய 14ஆம் நாள் நோன்பிலே நாம் இருக்கிறோம். நாளை தினம் 15. ரமலானுடைய பாதி முடிவடைய போகிறது. இன்னும் ரமலானிலே ஒரு 15 நாட்கள் தான் இருக்கிறது. இந்த நாட்களை நாம் பொக்கிஷமாக கருதி நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இந்த ரமலானுடைய மாதம் என்பிருக்கிறதே, ரமலான் என்று சொன்னால் அதற்கு கரிக்குதல் என்ற ஒரு அர்த்தம் இருக்கிறது. நம்முடைய பாவங்களை எல்லாம் கரிக்கக்கூடிய மாதம் இந்த ரமலானுடைய மாதம் என்றும் அதற்கு ஒரு அர்த்தம் இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், யார் இந்த ரமலானை அடைந்து அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு பெறவில்லையோ அவன் அல்லாஹ்வினுடைய அருளை விட்டும் தூரமாகட்டுமாக என்று சபித்திருக்கிறார்கள். என்றால் இந்த ரமலானுடைய மாதத்திலே நாம் செய்ய வேண்டிய மிக 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 முக்கியமான ஒரு செயல், அல்லாஹ்விடத்திலே கரமேந்தி நம்முடைய பாவத்தை சொல்லி தௌபா செய்வதற்கு நாம் தயாராக வேண்டும். தௌபா செய்வதற்கு தயாராக வேண்டும் என்றால் ரமலானுடைய மாதம் இருக்கிறதே, நம்மை பரிசுத்தப்படுத்துவதற்காக வேண்டி நம்மிடத்திலே வந்திருக்கிறது. முன் சென்ற காலங்கள், அந்த காலத்திலே வாழ்ந்த அந்த மக்கள், அவர்கள் வேதனை செய்யப்பட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்லும் பொழுது அவர்களுடைய பாவத்தின் காரணமாக அல்லாஹ் அவர்களை பிடித்தான் என்று அல்லாஹ் சொல்லுவான். கல்மாரி மழை பொழிந்தது, பூமி தூக்கி அப்படியே திருப்பி அடிக்கப்பட்டது, நீரிலே மூழ்கடிக்கப்பட்டது என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு இவர்களுடைய பாவத்தின் காரணமாகத்தான் அல்லாஹ் பிடித்தான் என்று அல்லாஹ் சொல்லுவான். இந்த உம்மத்திலே நடக்கக்கூடிய நிகழ்வுகளை நாம் யோசித்து பார்ப்போம். நிலுவையிலே மோசடி செய்கிறோம், நிலுவையிலே மோசடி செய்கிறோம். ஆணும் பெண்ணும், ஆணோடு ஆண் சேர்ந்து லிவாத்தத் என்று சொல்லக்கூடிய அந்த மிக பெரும் பாவத்தை இன்று உலகத்திலே ஆகும் என்று சொல்லப்பட்டு அது செயல்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆணும் ஆணும் திருமணம் செய்து கொள்கிறார்கள், பெண்ணும் பெண்ணும் திருமணம் செய்து கொள்கிறார்கள். லிவாத்தத் என்று சொல்லக்கூடிய அந்த மிக பெரும் பாவத்தை செய்கிறார்கள். நிலுவையிலே மோசடி, இது போன்ற பெரும் பெரும் பாவங்களுக்காக வேண்டி அல்லாஹ் என்னென்ன வேதனைகளை இறக்கினேன் என்று சொல்கிறானோ அந்த பாவங்கள் எல்லாம் இந்த உம்மத்திலே நடைபெற்று கொண்டேதான் இருக்கிறது. இருந்தாலும் அல்லாஹ் தன்னுடைய ரஹமத் என்னும் கரத்தை திறந்து வைத்திருக்கிறான் இந்த உம்மத்தை முஹம்மதியாவிற்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக வேண்டி, அவர்களுடைய துஆவுக்காக வேண்டி நம்ம எல்லாம் வேதனை செய்யாமல் அல்லாஹ் காத்திருக்கிறான். இந்த ரமலானை அடைந்தும் அதற்காக வேண்டி நம்முடைய பாவத்தை எண்ணி வருந்தி அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்யவில்லை என்றால் நம்மை விட கை சேதத்திலும் கை சேர்த்துக் கொள்வர் இவர் யாரும் இருக்க முடியாது. அல்லாஹ்விடத்திலே கரமேந்தி தௌபா செய்யுங்கள். சிங்கக்குரியவர்களே, அல்லாஹ் முஃமின்களுடைய தன்மையை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், வல்லதீன இதா ஃபஅலு ஃபாஹிஷதன் அவ் ஸலமு அன்ஃபுஸஹும் ஸக்கருல்லாஹ். அருவருப்பான விஷயங்களை செய்துவிட்டால், தன்னுடைய ஆன்மாவிற்கே அவர்கள் அநியாயம் செய்துவிட்டால், பாவமான செயல்களை செய்துவிட்டால், அல்லாஹ்வினுடைய நினைவு வந்தவுடன் ஃபஸ்தக்ஃபிரு லிதுனூபிஹிம், தங்களுடைய பாவத்திற்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு வேண்டுவார்கள். அல்லாஹுவை தவிர மன்னிப்பவர் யார் இருக்கிறார் என்று அல்லாஹ் கேட்பான். செய்யக்கூடிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்விடத்திலே ஒரு பாவம் நமக்கு நிகழ்ந்து விட்டால் அல்லாஹ்விடத்திலே மன்றாடி உடனடியாக தௌபா செய்து விட வேண்டும். இது முஃமினுடைய பண்பு என்று அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹுவை தவிர யார் மன்னிக்க முடியும் என்று கேட்கிறான். அவர்களுடைய பாவங்களை எல்லாம் அல்லாஹ் மன்னிக்க தயாராக இருக்கிறான் என்று அல்லாஹ் இந்த முஃமினுடைய பண்புகளை சொல்லும் பொழுதே தன்னுடைய இரக்க குணத்தையும் அல்லாஹ் வெளிப்படுத்தி சொல்லுவான். இந்த நேரத்திலே ஒரு 2 வசனத்தை நாம் ஞாபகம் ஊட்டிக் கொள்வோம். தௌபா, பாவ மன்னிப்பு யாருக்கு இருக்கிறது, பாவ மன்னிப்பு யாருக்கு இல்லை என்று அல்லாஹ் குர்ஆனிலே தெளிவாக சொல்லிவிட்டான். இன்னம தௌபத்து, தௌபா என்பது இருக்கிறதே அலல்லாஹி, அல்லாஹ்விடத்திலே, லில்லதீன யஅமலூன ஸூஅ பிஜஹாலத்தின், அறியாமல் பாவம் செய்துவிட்ட அந்த அடியார்கள், சும்ம யதூபூன மின் கரீபின், உடனடியாக தௌபா செய்து விடுவார்கள். ஃபஉலாயிக யதூபுல்லாஹு அலைஹிம், அல்லாஹ் அவருடைய பாவங்களை மன்னித்து விடுவான். தௌபா யாருக்கு இருக்குது? பாவம் செய்து விட்டால், ஒரு பாவம் நிகழ்ந்து விட்டால், அறியாமல் தப்பு செய்து விட்டால் உடனடியாக அல்லாஹ்விடத்திலே, அல்லாஹ் நான் பாவம் செய்து விட்டேன், என்னுடைய பாவத்தை மன்னித்து விடு என்று உடனடியாக, கரீப் என்றால் உடனடியாக தௌபா செய்கிறார்களே, அவர்களுக்கு அல்லாஹ் பாவங்களை மன்னித்து அவர்களை பரிசுத்தவானாக ஆக்குகிறான். அவர்களுக்கு தௌபா இருக்கிறது என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுவான். அடுத்த வசனத்திலே சொல்லுவான், வலைசத்தி தௌபத்து, அவர்களுக்கு தௌபா கிடையாது, பாவ மன்னிப்பு கிடையாது என்று சொல்லிவிட்டு 2 நபர்களை பற்றி சொல்கிறான். 2 நபர்களை பற்றி சொல்கிறான், கவனமாக கேளுங்கள். வலைசத்தி தௌபத்து லில்லதீன யஅமலூன ஸய்யிஆத், பாவமான காரியங்களை அவர்கள் செய்கிறார்கள். பாவமான காரியங்களை செய்யக்கூடியவர்கள், ஹத்தா இதா ஹமர அஹதஹுமுல் மௌத், மௌத் வருகின்ற வரைக்கும் தள்ளி போட்டு தௌபா செய்யாமல் மரண நேரம் வருகின்ற பொழுது, சக்ராத்தை கண்கூடாக கண்டதற்கு பின்னால், கர்கராவினுடைய சத்தத்தை கண்கூடாக கண்டதற்கு பின்னால், கால இன்னி துபுத்துல் ஆன், இப்பொழுது நான் தௌபா செய்கிறேன் என்று சொல்லுவானே, அவனுடைய தௌபாவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான்.
செய்யக்கூடிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அடுத்ததாக இரண்டாவது மனிதரையும் அல்லாஹ் சொல்லுவான், வல்லதீன யமூதூன வஹும் குஃபார். அல்லாஹ்வை நிராகரித்த அந்த காஃபிர்களுக்கும் தௌபா கிடையாது, தௌபா கிடையாது என்று அல்லாஹ் சொல்லுவான். செய்யக்கூடிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மிகவும் நெருக்கமாக தௌபா செய்பவர் முஃமின் என்று அல்லாஹ் மேல் சொல்ல வசனத்திலே சொன்னான். இந்த வசனத்திலே சொல்லுகிறான், யாருக்கு தௌபா இருக்கிறது, உடனடியாக தௌபா செய்கிறார்கள், அவர்களுக்கு அல்லாஹ் தௌபாவை வழங்குகிறான், பாவ மன்னிப்பு வழங்குகிறான். யார் தள்ளி போட்டு மரணம் வருகின்ற வரைக்கும், சக்கராத்தை காணுகின்ற வரைக்கும், மலக்குகளை உயிர் வாங்கக்கூடிய மலக்குகளை கண்கூடாக காணுகின்ற வரைக்கும் தௌபா செய்யாமல் தள்ளி போட்டு நாளை பார்த்து கொள்ளலாம், வயோதிகமாகட்டும் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடிக்கொள்ளலாம் என்று தள்ளி போட்டு மரணம் வருகின்ற வரைக்கும் தௌபா செய்யாமலேயே இருந்து அந்த கடைசி நேரத்திலே, அல்லாஹ் இப்பொழுது நான் தௌபா செய்கிறேன், என்னுடைய தௌபாவை ஏற்றுக்கொள் என்று கெஞ்சுவானே, அவனுக்கு தௌபா கிடையாது என்று அல்லாஹ் சொல்லுகிறான். வலைசத்தி தௌபத்து, அவனுக்கு தௌபா கிடையாது. காஃபிராக மரணித்தவர்களுக்கும் தௌபா கிடையாது என்று அல்லாஹ் சொல்லுகிறான். செய்யக்கூடிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பாவ மன்னிப்பு பெறுவதற்கு ஒரு அற்புதமான மாதத்தை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். இந்த ரமலானுடைய மாதம் இருக்கிறதே, அற்புதத்திலும் அற்புதமான மாதம் நம்மிடத்திலே வந்திருக்கிறது. அல்லாஹ்விடத்திலே கரமேந்தி நம்முடைய பாவ கரைகளை எல்லாம் சொல்லி அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்வதற்கு ஒரு அற்புதமான மாதம். அல்லாஹ் மன்னிப்பதற்கு தயாராக இருக்கிறான், மன்னிப்பதற்கு அல்லாஹ் தயாராக இருக்கிறான். அந்த மன்னிப்பை பெறுவதற்கு நாம் தயாராக வேண்டும். எனக்கு என்ன வந்தது, உலகத்திலே செல்வம் இருக்கிறது, உலகத்திலே எனக்கு வீடு இருக்கிறது, நல்ல மனைவி இருக்கிறார், நல்ல பிள்ளை இருக்கிறார், வேறு என்ன எனக்கு வேண்டும் என்று அந்த ஆணவத்திலே நாம் பாவத்தை செய்து கொண்டே இருந்தால் நம்முடைய உள்ளமெல்லாம் கருப்படைந்து மௌத்தான உள்ளத்தை போன்று ஆகிவிடும். அல்லாஹ்விடத்திலே கரமேந்தி தௌபா செய்யுங்கள். அல்லாஹ் சந்தோஷப்படுகிறான். ஒரு அடியான் பாவம் செய்துவிட்டு அல்லாஹ்விடத்திலே கரமேந்தி, அல்லாஹ் நான் தப்பு செய்து விட்டேன், பாவம் செய்து விட்டேன், என்னை மன்னித்து விடு என்று அல்லாஹ்விடத்திலே கண்ணீர் சிந்தி தௌபா செய்ய துவங்கினால் அல்லாஹ் சந்தோஷப்படுகிறான். எந்த அளவிற்கு என்றால், ஒரு ஹதீஸிலே வரும், ஒரு மிக பெரும் பாலைவனத்திலே ஒரு அடியான் ஒட்டகத்தையும் அந்த ஒட்டகத்திலே உணவு பொட்டலங்களையும் தண்ணீரையும் வைத்து செல்கிறான். அந்த ஒட்டகத்திலே அவனுடைய உணவு பொட்டலங்கள் இருக்கிறது, தண்ணீர் இருக்கிறது, அவனுடைய தேவையான பொருட்கள் எல்லாம் அந்த ஒட்டகத்திலே இருக்கிறது. பாலைவனத்திலே செல்கிறான், எங்கும் தண்ணீர் கிடையாது. திடீரென்று அந்த ஒட்டகம் துளைந்து விட்டது என்றால் அடியான் எப்படி பதறுவான்? பாலைவனம், சுற்றி தண்ணீர் இருக்காது, உணவு இருக்காது, தண்ணீர் தொண்டை குழியிலே தாகித்து அவன் மரணித்து விடுவான். அவ்வளவு ஒரு கொடுமையான ஒரு சூழல். ஒட்டகம் துளைந்து விட்டது, திடீரென்று படுத்து தூங்குகிறான். எழுந்தவுடன் அவனுடைய ஒட்டகத்தையும் உணவு பொட்டலங்களையும் தண்ணீரையும் சுமந்து சென்ற அந்த ஒட்டகம் அவனுடைய கண்ணுக்கு முன்னால் நின்றால் எவ்வளவு சந்தோஷப்படுவான். அந்த நிலையிலே அவன் வாய் தவறி இப்படி சொல்லுவான், அல்லாஹ் உனக்கு நான் எஜமானன், நீ எனக்கு அடிமை என்று அந்த சந்தோஷத்திலே அவன் இப்படி சொல்லுவான் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், இந்த அடியானுடைய சந்தோஷத்தை விட ஓர் அடியான் அல்லாஹ்விடத்திலே கரமேந்தி தௌபா செய்தால், பாவ மன்னிப்பு கேட்டால் அல்லாஹ் மிகவும் சந்தோஷமடைகிறான் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். செய்யக்கூடிய அல்லாஹ்வின் அடியார்கள், அல்லாஹ்வினுடைய ரஹ்மத், அல்லாஹ்வினுடைய மக்ஃபிரத் இருக்கிறதே, மிகவும் விசாலமானது. இந்த அல்லாஹ்விடத்திலே நாம் கரமேந்தி நம்முடைய பாவத்தை அல்லாஹ்விடத்திலே சொல்லி தௌபா செய்து நம் பரிசுத்தமாக மாறுவதற்கு இந்த ரமலானை பொக்கிஷமாக கருதி கொள்ள வேண்டும். ஒவ்வொரு இரவிலும் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாடியும் நோன்பு வைத்த நிலையிலே கரமேந்துங்கள், அல்லாஹ்விடத்திலே கண்ணீர் சிந்துங்கள். நம்மை அல்லாஹ்வை தவிர வேறு யாரால் மன்னிக்க முடியும்? அல்லாஹ்வை கேட்பான், அல்லாஹ்வை தவிர உங்களை யாரால் மன்னிக்க முடியும்? என்னிடத்திலேயே வாருங்கள் என்று அல்லாஹ் சொல்லுவான். இன்னொரு வசனத்திலே சொல்லுவான், நல்லடியார்கள், அல்லாஹ்விற்கு பிடித்தமான நல்ல மொழிகளை செய்தவர்கள் இவர்கள் அல்லாஹ்வினுடைய அடியார்கள். பாவம் செய்து பாவத்திலேயே மூழ்கி தங்களுக்கு தாங்களே அநீதம் செய்து கொண்ட அந்த பாவியை அல்லாஹ் அழைக்கும் பொழுது என்னுடைய அடியானே என்று அழைப்பான். குல் யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு, அந்த வசனத்திலே அல்லாஹ் சொல்லுவான், பாவங்களிலே திளைத்த என்னுடைய அடியானே, என்னுடைய ரஹ்மத்தை விட்டும் நீ நிராசையாகி விடாதே, என் பக்கமாக வா, உன்னை நான் மன்னிக்கிறேன். இன்னொரு ஹதீஸிலே வரும், நீ மலையினுடைய மேகத்தினுடைய முகட்டினுடைய அளவிற்கு பாவம் செய்து என் பக்கம் வந்தாலும், என் பக்கம் நெருங்கி வந்து என்னிடத்திலே தௌபா செய்தாலும் என்னுடைய பாவங்களை எல்லாம் மன்னிக்க நான் தயாராக இருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்வதாக ஒரு ஹதீஸிலே வருகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலே ஒரு வயோதிகர் வருவார், எல்லா பாவத்தையும் செய்த ஒரு வயோதிகர். ஹதீஸிலே வரும், புருவம் எல்லாம் தொங்கிக் கொண்டிருக்குமாம், அவ்வளவு வயசாகிவிட்டது. வயசான நிலையிலே வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே வந்து கேட்கிறார், யா ரசூலுல்லாஹ், எனக்கு மன்னிப்பு வழங்கப்படுமா?
மன்னிப்பு வழங்கப்படுமா என்று நடுங்கிக் கொண்டே அந்த வயோதிகத்திலே கேட்கிறார். நிச்சயமாக அல்லாஹ் மன்னிப்பான். நான் பெரும் பெரும் பாவங்களை எல்லாம் செய்து விட்டேன், எனக்கு மன்னிப்பு வழங்கப்படுமா என்று அந்த வயோதிகர் பயத்திலே கேட்கிறார், நடுங்கிக் கொண்டே கேட்கிறார். நமக்கெல்லாம் மன்னிப்பு கிடைக்குமா? மன்னிப்பே கிடைக்காது என்ற ஒரு சூழ்நிலையிலே வருகிறார் அந்த வயோதிகர். இவ்வளவு காலம் பாவம் செய்து விட்டோம், அல்லாஹ் மன்னிக்கவா போகிறார் என்ற எண்ணத்திலேயே வருகிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று ஈமானை ஏற்றுக்கொண்டு எவன் ஒருவன் தௌபா செய்கிறானோ அவனுடைய தௌபாவை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான், அல்லாஹ் உங்களுக்கு மன்னிப்பு வழங்குவான் என்று சொன்னவுடன் அந்த வயோதிகருக்கு கிடைத்த சந்தோஷம் இருக்கிறதே, சந்தோஷம், அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்று முழங்கிக் கொண்டே செல்கிறார். திரும்ப அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவார்கள், அந்த வயோதிகர் எங்களுடைய கண்ணுக்கு எட்டுகின்ற தூரம் வரைக்கும் அவர்கள் சென்று கொண்டே இருக்கிறார். அவர் அல்லாஹு அக்பர் என்று முழங்கக்கூடிய சப்தம் எங்களுடைய காதுகளிலே மெல்லிசாக கேட்டுக்கொண்டே இருந்தது. அவ்வளவு சந்தோஷம், அல்லாஹ் மன்னித்து விடுவானா என்ன என்று ஒரு சந்தோஷத்திலே, ஒரு குஷியிலே அந்த வயோதிகர் அவ்வாறு செல்கிறார் என்று ஹதீஸிலே வருகிறது. செங்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வினுடைய ரஹ்மத் இருக்கிறதே, அல்லாஹ்வினுடைய மக்ஃபிரத் இருக்கிறதே, நம்முடைய பாவத்தை விட மிகவும் பெரியது. நம்முடைய பாவத்தை விட அல்லாஹ்வினுடைய மக்ஃபிரத் மிகவும் விசாலமானது. ஒரு அடியார் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே கேட்பார், யா ரசூலல்லாஹ், நான் இது போன்ற பாவங்களை எல்லாம், நிறைய பாவங்களை செய்து விட்டேன். பாவம் என்று என்னென்ன விஷயங்கள் எல்லாம் இருக்கிறதோ எல்லா பாவங்களையும் நான் செய்து விட்டேன். இப்பொழுது வருந்துகிறேன், தௌபா செய்வேன். என்னுடைய தௌபாவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானா என்று கேட்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அற்புதமான வசனத்தை, ஒரு வாசகத்தை சொல்லி தருவார்கள். இந்த வாசகத்தை சொல்லி அல்லாஹ்விடத்தில் துஆ செய், அல்லாஹ் நிச்சயமாக உன்னை மன்னிப்பான். இந்த வசனம் என்னவென்றால், அந்த வாசகம் என்னவென்றால், அல்லாஹும்ம மக்ஃபிரத்துக அவ்ஸஉ மின் துனூபி, அல்லாஹ் என்னுடைய பாவத்தை விட உன்னுடைய மக்ஃபிரத் மிகவும் விசாலமானது. இரண்டாவது வரியை சொல்லுவார்கள், வ ரஹ்மத்துக, உன்னுடைய ரஹ்மத் இருக்கிறதே, உன்னுடைய அருள் இருக்கிறதே, அர்ஜ இந்தி மின் அமலி, என்னுடைய அமலை விட உன்னுடைய ரஹ்மத்தை நான் ஆதரவு வைக்கிறேன். உன்னுடைய மக்ஃபிரத் இருக்கிறதே, என்னுடைய பாவத்தை விட விசாலமானது. என்னுடைய அமலை நான் ஆதரவு வைக்க முடியாது, ஆனால் உன்னுடைய ரஹ்மத்தை நான் ஆதரவு வைக்கிறேன் என்ற வசனத்தை சொல்லி, இந்த வசனத்தை சொல்லி நீங்கள் துஆ செய்யுங்கள், அல்லாஹ் உங்களை மன்னிப்பான் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அடியாரை, அதனுடைய தோழரை சொல்லி அனுப்புவார்கள். என்றால் அல்லாஹ்வினுடைய ரஹ்மத் இந்த மாதத்திலே நம் மீது விரிந்திருக்கிறது. அல்லாஹ்வினுடைய மக்ஃபிரத் நம் மீது விரிந்திருக்கிறது. நாம் தௌபா செய்வதற்கு தயாராக வேண்டும். கரமேந்தி துஆ செய்யுங்கள், அல்லாஹ்விடத்திலே மன்றாடுங்கள், அல்லாஹ்விடத்திலே நம்முடைய பாவத்தை எல்லாம் சொல்லுங்கள். நமக்கு தெரியும் அல்லவா என்னென்ன பாவம் செய்தோம், என்னென்ன அட்டூழியம் செய்தோம், என்னென்ன தனிமையிலே நாம் என்னென்ன தவறுகள் செய்தோம் என்று நமக்கு தெரியும் அல்லவா. அல்லாஹ்வும் பார்த்து கொண்டிருக்கிறான். நீங்கள் எங்கிருந்த போதிலும் அல்லாஹ்வும் உங்களோடு இருக்கிறான். நாம் என்னென்ன பாவங்கள் செய்தோம் என்பதை அல்லாஹ் அறிந்தவனாக இருக்கிறான். அந்த அல்லாஹ்விடத்திலே நாம் சொல்லி முறையிடுவோம், அல்லாஹ் என்னுடைய பாவத்தை எல்லாம் மன்னித்து விடு, அல்லாஹ் என்னென்ன இடத்திலே என்னென்ன தவறுகளை நான் செய்து விட்டேன் என்று அந்த பாவத்தை சொல்லி சொல்லி அல்லாஹ்விடத்திலே கண்ணீர் சிந்துங்கள். யாரிடத்திலும் சொல்ல வேண்டாம், நான் தௌபா செய்ய போகிறேன் என்று யாரிடத்திலும் சொல்ல வேண்டாம். அல்லாஹ்விடத்திலே கரமேந்தி துஆ செய்யுங்கள், அல்லாஹ் மன்னித்து விடுவான். மன்னிப்பது மாத்திரமல்ல, நாம் பாவம் செய்து விட்டோம், பாவத்திற்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்கிறோம். அந்த தௌபா செய்வதற்குண்டான வெகுமதிகளை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுவான். ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இடத்திலே வறுமையை நாடி ஒருவர் வருவார். எனக்கு வறுமையாக இருக்கிறது, நான் என்ன செய்யட்டும்? சொல்லி அனுப்புவார்கள், பாவ மன்னிப்பு தேடிக்கொள், அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடு, உன்னுடைய வறுமை நீங்கிவிடும். உன்னுடைய பாவத்திற்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே கண்ணீர் சிந்து, உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு உன்னுடைய வறுமை நீங்கிவிடும். இரண்டாவது ஒரு மனிதர் வந்தார், என்னுடைய விவசாயம் செழிக்க வேண்டும், அதற்கு என்ன செய்வது? பாவ மன்னிப்பு கேள், அல்லாஹ்விடத்திலே தௌபா செய், உன்னுடைய விவசாயங்கள் செழிக்கும் என்று சொன்னார்கள். மூன்றாவதாக ஒரு மனிதர் வந்தார், எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லை, அதற்காக வேண்டி என்ன செய்யலாம் என்று கேட்கும் பொழுது, அல்லாஹ்விடத்திலே நீ மக்ஃபிரத், பாவ மன்னிப்பை கேள், அல்லாஹ் உனக்கு குழந்தையை தருவான் என்று சொல்லி அனுப்புகிறார்கள். அவர்கள் பக்கத்தில் இருந்த தோழர்கள் எல்லாம் கேட்டார்கள், என்ன எல்லா விஷயத்திற்கும் ஒரே விஷயத்தை சொல்கிறீர்கள்? வறுமை வந்தாலும் பாவ மன்னிப்பு கேள் என்கிறீர்கள், விவசாயம் செழிக்க வேண்டும் என்றாலும் பாவ மன்னிப்பு கேள் என்கிறீர்கள், குழந்தை வேண்டுமென்றாலும் பாவ மன்னிப்பு கேள் என்கிறீர்களே, இதுக்கு என்ன விளக்கம் என்று கேட்கும் பொழுது ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் வசனத்தை ஓதி காண்பிப்பார்கள். ஃபகுல்து அஸ்தக்ஃபிரு ரப்பக்கும் இன்னஹு கான கஃபாரா. ஃபகுல்து அஸ்தக்ஃபிரு ரப்பக்கும், அல்லாஹ்விடத்திலே அவர்கள் பாவ மன்னிப்பு கேட்டால், இன்னஹு கான கஃபாரா, நிச்சயமாக அல்லாஹ் அவர்களை மன்னிப்பான். மாத்திரமல்ல, அல்லாஹ் பின்பதாக சொல்லுவான், யுர்சிலிஸ் ஸமாஅ அலைக்கும் மித்ராரா,
மிதுராரா, வானத்திலிருந்து அல்லாஹ் மழையை பொழிய வைப்பான். வயும்திதுகும் பிஅம்வாலின் வபனீன், செல்வங்களையும் குழந்தை செல்வங்களையும் அல்லாஹ் அவர்களுக்கு கொடுப்பான். வயஜஅல் லகும் ஜன்னாத், அந்த தோட்டங்களையும் தோட்டத்திலே ஓடக்கூடிய அந்த நீர் தடாகங்களையும் அல்லாஹ் அவர்களுக்கு அமைத்து கொடுப்பான். அவர்கள் பாவ மன்னிப்பு கேட்பதினால் கிடைக்கக்கூடிய வெகுமதிகள், செல்வம் கிடைக்கும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும், தோட்டங்கள் செழிப்பாகும், மழை வரும் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். சங்கிக்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, ஹசன் பசீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த வசனத்தை சொல்லி, இது போன்ற அல்லாஹ்வினுடைய வசனத்தை வைத்துதான் நான் இங்கே தீர்ப்பளித்தேன் என்று சொல்வார்கள். அப்படி என்றால் ரமலானுடைய மாதத்திலே அல்லாஹ்வினுடைய மகஃபிரத்தை, பாவ மன்னிப்பை நாம் கேட்டு பெற வேண்டும். இல்லை என்றால் அந்த ஒரு ஹதீஸை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு ஹதீஸை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிம்பர் படியிலே ஏறும் பொழுது 3 முறை ஆமீன் ஆமீன் என்று சொன்னார்கள். நமக்கெல்லாம் தெரிந்த ஹதீஸ் தான், பழக்கப்பட்ட ஹதீஸ் தான். ஆனால் மறந்தவர்களாக செல்கிறோம். வழக்கத்திற்கு மாற்றமாக ஆமீன் ஆமீன் என்று சொல்கிறீர்கள் என்று சஹாபால் கேட்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், 3 துவா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் செய்தார்கள். அந்த 3 துவாவிற்கு நான் ஆமீன் சொன்னேன் என்று சொன்னார்கள். அது என்ன துவா? ரமலானை அடைந்தும் இந்த ரமலானுடைய மாதத்திலே அல்லாஹ்விடத்திலே கரமேந்தி மன்றாடி மகுஃபிரத்தை யார் பெறவில்லையோ, பாவ மன்னிப்பை யார் பெறவில்லையோ, அவன் அல்லாஹ்வினுடைய அருளை விட்டும் தூரமாகட்டுமாக என்று துவா செய்தார்கள். நான் ஆமீன் என்று சொன்னேன். பெற்றோர்களில் இருவரோ அல்லது ஒருவரோ அடைந்து அவர்களுக்கு சேவை செய்து, அவர்களுக்கு ஹித்மத் செய்து, அவர்களின் மூலமாக சுவனத்தை அவன் அடையவில்லையோ, அவன் அல்லாஹ்வினுடைய அருளை விட்டும் தூரமாகட்டுமாக என்று துவா செய்தார்கள். நான் ஆமீன் என்று சொன்னேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், என் மீது ஸலவாத் எவன் சொல்வதற்கு கஞ்சத்தனம் செய்தானோ, என்னுடைய பெயரை சொல்லி அந்த பெயரை கேட்டவுடன் யார் ஸலவாத்து சொல்லவில்லையோ, அவன் அல்லாஹ்வினுடைய அருளை விட்டும் தூரமாகட்டுமாக என்று துவா செய்தார்கள். நான் ஆமீன் என்று சொன்னேன் என்று சொல்லுவார்கள். சங்கிக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வினுடைய ரஹ்மத்தையும் அல்லாஹ்வினுடைய மகுஃபிரத்தையும் பெறக்கூடிய இந்த மாதத்திலே மகுஃபிரத்தை கேட்டால் அல்லாஹ் மன்னிக்க தயாராக இருக்கிறான். அதே நேரத்திலே மகுஃபிரத்தை கேட்காமல், பாவ மன்னிப்பு தேடாமல் நாம் எப்பொழுதும் போலவே இந்த ரமலானையும் நாம் கடந்து சென்றால், பாவம் செய்தவர்களாக, அட்டூழியம் செய்தவர்களாக இந்த ரமலானை நாம் கடந்து சென்றால் அல்லாஹ்வினுடைய வேதனை இருக்கிறது என்று இந்த ஹதீஸின் மூலம் நமக்கு தெரிகிறது. அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த ரமலானுடைய மாதத்திலே நம்முடைய எல்லா பாவங்களையும் மன்னிக்க பெற்றவர்களாக, பரிசுத்தவான்களாக இந்த ரமலானை கடக்கும் பொழுது எல்லா பாவங்களையும் அல்லாஹ்விடத்திலே சொல்லி சொல்லி முறையிட்டு, நம்முடைய தௌபாவை எல்லாம் அல்லாஹ்விடத்திலே முறையிட்டு கேட்டு பரிசுத்தவானாக இந்த ரமலானை கடக்கக்கூடிய தௌஃபீக்கினை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் வழங்கி அருள் புரிவானாக. இன்னும் இது போன்ற ஏராளமான ரமலான்களை அடைவதற்கு நீண்ட ஆயுளை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.